ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே என்று இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து யோவான் 15:1 நாம் வாசிக்கிற பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று இங்கே வாசிக்கிறோம். தேவன் ஏதேன் தோட்டத்தை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் சிருஷ்டித்து, அதிலே தேவ மகிமையினாலே மறைத்து, அதிலே தேவ மகிமைக்கென்று உண்டாக்கப்பட்ட ஆதாமை தேவன் வைத்தார். ஆனால் அவன் அந்த மகிமையை விட்டு கொடுத்து அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் விழுந்து போனான். தேவன் கொடுத்த கனத்தை மகிமையும் இழந்து போன அவனை மீண்டுமா இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து நமக்கு அந்த மகிமையை திரும்ப கொடுக்கும்படி அவர் வந்தார். அப்ப தேவன் சொல்றாரு, நீ எனக்கு ஒரு திராட்சை தோட்டம், அந்த ஏதேன் தோட்டத்தை மாதிரி. அப்படி என்றால் பொருள் என்ன, அர்த்தம் என்ன? அந்த ஏதேன் தோட்டத்தில் எப்படி தேவனுடைய மகிமை இருந்ததோ அதை போல உங்கள் மேலே உங்களுக்குள்ள அந்த தேவ மகிமை நிரம்பி இருப்பதாக என்று சொல்லுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தில் உங்கள் உள்ளம்தான் அந்த திராட்சை தோட்டம். அந்த தோட்டம், அந்த தோட்டத்தினுடைய ஓனர், தோட்டக்காரர் பிதா என்று ஏசப்பா சொல்லுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தில் ஏசப்பா சொல்றாரு, மெய்யான திராட்சை செடி என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசப்பா ஒரு மெய்யான ஒரு திராட்சை செடி தான். யோவான் 15:5 வாசிக்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த செடியில் அந்த கொடி ஆகிய தலையாகிய அந்த சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்து செடி போல இருக்கிறாரு. ஆனால் அந்த செடியோடு இணைந்திருக்கிற கிளை போல விசுவாசிகளாகிய நாம் இருக்கிறோம். எப்படி ஒரு செடியில் ஒரு கிளை இணைந்திருக்கிறதே, அப்பொழுது அந்த கிளைக்கு தேவையான சகலமும் அந்த மரத்திலிருந்து அதுக்கு கிடைக்கிறது. அந்த செடியிலிருந்து, அந்த மரத்திலிருந்து அந்த கிளைக்கு கிடைக்கிறதை போல, God will supply all your needs when you abide in Christ. நாம் இயேசுவிலே நாம் நிலைத்திருக்கிற பொழுது அப்படி எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுவார். நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் மனம் தோய்ந்து போனவர்களாக இருக்கலாம், வேதனைப்படுகிறவர்களாக இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிற போது, நிலைத்திருக்கிற பொழுது, the supply will be more. உங்களுக்கு அதிகமான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். எப்பொழுது நீங்கள் இணைந்திருக்கிற பொழுது. பிதா திராட்சை தோட்டக்காரர், ஏசப்பா திராட்சை செடி, நம்ம அந்த செடியில் ஒரு கொடியாய் நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு மகிமை நிறைந்த கிருபா பாத்திரமாயிரு. அந்த கிருபா பாத்திரங்களை தேவன் தெரிந்து கொண்டார், தம்முடைய மகிமைக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமை உங்கள் மேலே வெளிப்படட்டும். அந்த செடியோடு இணைந்திருங்க. அந்த செடியிலிருந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய நன்மைகள், உலக நன்மைகள், சரீர நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, தயவுள்ளவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை எவ்விதமாய் நேசிக்கிறீரே, அளவற்று நேசிக்கிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டும். உடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீரே. திராட்சை செடியாக உம்மிலே கொடிகளாய் நாங்கள் இணைந்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிதமாகவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.